வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா. 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 ஒரு முக்கியமான விடயம். அந்த முல்லைத்தீவுல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அல்லது ஃபேஸ்புக் ஊடாக அல்லது ஊடகங்கள் வாயிலாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால முல்லைத்தீவு வைத்தியசாலையினுடைய கணக்காளர் மற்றும் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் 30,000 ரூபாய் லஞ்ச ஊழல் பெற்றுக்கொண்டதை ஆதாரங்களோட நிரூபித்துக் கொண்டு ஆதாரங்களோட நேற்றைய தினம் கைது செய்திருக்கிறார்கள். வடக்குல என்னை பொறுத்த வரைக்கும் வவுனியா தாண்டி வடக்குல நடந்த முதலாவது லஞ்ச ஊழல் கைது அதைத்தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிய என்னுடைய அறிவுக்கு பிறகு அனுர அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த ஊழல்கள் தொடர்பாக முதலாக வடக்கை நோக்கி அனுர அரசாங்கம் கை நீட்டி இருக்கிறது. அது என்னுடைய பாராளுமன்றத்தில் நடந்த ஜனாதிபதியோடு நடந்த மிகப்பெரிய விவாதங்களுக்கு பிறகுதான் நீங்க வடக்கு மாநிலத்துல கலரை பிடிக்கல, நீங்கள் ஊழலை பிடிக்கிற என்று சொல்லுகிற உங்களுடைய என்பிபியினுடைய கொள்கை அரசியல் பழிவாங்கலை ஒழிய அரசியல் இல்லாத ஒருவரையும் நீங்க இன்று வரைக்கும் பிடிக்கல. ஜனாதிபதியிட சந்திக்கிற நேரங்கள்ல நெடுகளும் நான் சொல்லிக் கொள்றபடியா எத்தனையோ ஆயிரம் ஊழல்கள் நாங்கள் உங்களுக்கு நேரடியாக ஆதாரங்களோட தந்திருந்தும் ஊழல் விசாரணைகளை நீங்கள் ஒழுங்காக செய்யல என்று ஜனாதிபதியோட நெடுக நான் சண்டை பிடிக்கிறேன். சோ ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்கவும் பல விடயங்கள்ல ஓகே நாங்கள் அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த வரைக்கும் எந்த ஒரு ஊழல்வாதியும் வடக்குல கைது செய்யப்படல. ஆனால் இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன் அனுரகுமார் சாநாயக்க அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுதான் முதலாவது தடவை வடக்குல வவுனியா தாண்டி வடக்குல ஊழல் தொடர்பான முதலாவது கைது. சோ இந்த விதத்துல ஆனால் உங்களுக்கு சாமர சம்பத் தசநாயக்கவனுடைய பாராளுமன்ற ஸ்பீச்சை நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த நல்லம்மா அண்டு பேசுவார், உப்பு இருக்கா லூனு இருக்கா நல்லம்மாண்டு. அதுல சாமர சம்பத் தசநாயக்க ஒரு தடவை சொல்லி இருப்பார் தெளிவா, சும்மா நெத்தலி கருவாடுகளை பிடிக்க கூடாது. அதாவது பெரிய சுறா மீன்கள் இருக்கத்தக்கனையா வடக்கு மாகாணத்துல வைத்தியத்துறையில பெரிய சுறா மீன்கள் இருக்கத்தக்கனையா நீங்கள் சும்மா ஒரு வைத்தியசாலையில பூந்து ஒரு அக்கௌண்டன்ட் 30,000 ரூபாய் வேண்டினதுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் என்ற பெயர்ல நீங்கள் செய்யறீங்க என்பதுதான் என்னுடைய கருத்தும். சாமர சம்பத் தசநாயகம் அதான் சொல்லியிருப்பேன், வெறுமனே இந்த சுறா மீன்களை விட்டுட்டு நெத்தலி கருவாட்டுகளை ஹால் மசோ அல்லனேக ஹரியன்னேன். அதாவது ஹால் மசோன்றது பாத்தீங்கன்னா ஒரு கடல்ல கோடிக்கணக்கா இருக்கு. அந்த ஹால் மசோல பிடிக்கிறதால நாங்கள் எந்த அரசியல் மாற்றங்களையும் கொண்டு வரையலாம். நாங்கள் அரசியல் மாற்றங்களை கொண்டு வர வேணுமாக இருந்தால், சமூகத்துல ஊழலை இல்லாம பண்ண வேணுமாக இருந்தால், ஊழலுக்கு எதிரான அரசாங்கமாக இருந்தால், முதலாவது இந்த வடக்கு மாகாணத்தின் சுகாதாரத்துறையில் இருக்கிற மிகப்பெரிய மாஃபியாக்களை பிடிக்கணும். சோ அதை நோக்கி கையை நீட்டுறதுக்கு அனுர அரசாங்கத்தால இயலாது என்கிறது என்னுடைய விவாதம். அது இன்று வரைக்கும் நான் விவாதிச்சிருக்கிறேன். அது கன்சல்டேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டிவ் கமிட்டி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவோ செக்டரல் ஓவர்சைட் கமிட்டியோ பல இடங்கள்ல பல பேருடைய விடயங்கள் தொடர்பாக காய்ச்சிருக்கிறேன். ஆனா உண்ட பாராட்ட வேணும், இன்றைக்கும் தெல்லிப்பளை சம்பந்தமாகவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை சம்பந்தமாகவும் இன்கொயரிஸ் நடக்குது. இன்கொயரிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. பல முதலைகள் ஒருத்தருக்கும் சொல்லாம இன்கொயரிஸுக்கு போய் வந்தோன்னு தான் இருக்கிறோம். சிஐடியால லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால சமன் பண்ணப்பட்டு போய்கொண்டுதான் இருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவ போயினம் வரினம். ஆனால் இதுவரைக்கும் கைதுகள் எதுவும் நடக்கல. அப்ப நான் சில நேரம் யோசிக்கிறேன் என்றால், இது சும்மா ஒரு பூர்வாங்க விசாரணை ஆண்டு கேட்டா இல்ல, அது தாங்கள் பெரிய வேலை ஓட்டு பிடிக்கிறமாம், கனவேர் பிடிபட்டு இருக்கிறமாம் என்கிறத அரசாங்க தரப்புல இருக்கின்ற சிங்கள எம்பி மேருடைய இது. நீ சொன்னது சரி, கனவேர் பிடிபட்டு வேன் அரெஸ்ட் பண்ணல, என் வழக்கு போடையில அது பெரிய ரக்கெட். சோ இந்த ரக்கெட் ஒன்றுண்டா பிடிக்கிறோம் என்றுதான் இவர்களுடைய கதை. இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் கௌசல்யாட்ட அடிக்கடி கேட்கிறது, இந்த வழக்குகள் சம்பந்தமாக, இந்த ஊழல்கள் சம்பந்தமாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா இந்த ஊழல்வாதிகளை எப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு போகலாம் என்று கௌசல்யாட்ட அடிக்கடி நான் கேட்கிறேன்.
கேட்கல கோசை சொல்றது அந்த ஊழல் தொடர்பாக நீங்கள் போலீசிலேயோ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலேயோ FCIDலேயோ முறைப்பாடு செய்து அவர்கள் விசாரணை செய்து விசாரணையின் பின்னர் ஊழல் நடந்திருக்கின்ற அவர்கள் நம்புகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வழக்கை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்றத்தில் கொண்டு போகலாம். அதுக்கானதான் இந்த 1.5 வருடம் உங்களுக்கு தெரியும் இந்த கரம்போட்டு ஊழல்ல சின்ன சின்ன சிக்னேச்சர் ஊழல்கள் எல்லாம் கன பேர் 20 வருஷம் வரைக்கும் எழுதப்பட்டார்கள். சோ இந்த விடயத்துல லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இப்போ ஒர்க் அவுட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. ஓகே, நாங்க பாக்குறோம். ஆனால் நான் யார நோக்கி கை நட்டி நிற்கிறோம், இதெல்லாம் பெரிய ராக்கெட். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் குட்டி ராக்கெட் இல்ல. ராக்கெட் என்ன, பெரிய ஒரு வேலை, சின்ன வேலை இல்லை. இதுல பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய சுறா மீன்கள், பெரிய பெரிய திமிங்கலங்கள் தான் மாட்டும். சோ திமிங்கலங்கள் மாட்டேக்குள்ள தனி ஒருத்தன் ஒரு துடுப்பு படகூட தப்பேலுமான்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் அலை எனக்கு சார்பாக இருக்கிறது. என்னுடைய தமிழ் மக்களுடைய தற்போதைய எண்ணம் வடக்குல இருக்கிற ஊழல்கள், விவசாயத்துல இருக்கிற ஊழல்கள், கல்வியில இருக்கிற ஊழல்கள், சுகாதாரத்துறையில இருக்கிற ஊழல்கள் இல்லாம போய் ஒரு நிம்மதியான இடமாக வாழ வேண்டும் என்பதுதான் வடக்கு மக்களுடைய தற்போதைய தேவை. தமிழீழம் கேட்டு நேற்று நான் பார்த்தேன், எங்களுடைய துணை இந்திய ஜனாதிபதியை போய் கன பேர் சந்திச்சிருக்கணும், தமிழீழம் வேணும் என்று. சந்தோஷம், அது அவருடைய அரசியல். என்ன பொறுத்த வரைக்கும் அண்டண்டாடைக்கு வாழ்ற சனத்தின் 4 அரசியலை பார்த்துட்டு போறதுதான் என்னுடைய அரசியல். தமிழீழம் வேண்டி தருவேன் என்று நான் வாழ்க்கையில சொல்லவும் இல்லை. ஆனால் அதுக்காக நான் அதை வேண்டி கொடுக்க போகாம இருக்க போறதில்லை. என்னால தற்சமயம் இருக்கிற நிலைமையில தமிழீழம் என்று சொல்லி என்னுடைய மக்களை நான் போலி தேசியத்துல ஏமாத்துறதுக்கு விரும்பல. நான் இன்னொரு தையட்டி விகாரையை கட்டி போட்டு அதை உடையன்னு சொல்லி சண்டை பிடிச்சு அதுல 15 வருஷம் 20 வருஷம் ஒரு எம்பியா இருக்கலாம்னு நான் ஆசைப்படல. அந்த விகாரைய எப்படியாவது பிரச்சனையை முடிக்கணும்னு ஆசைப்பட்டவன் நான். அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழ் மக்களுடைய வடக்கு வாழ் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள்ல நான் மிகவும் கரிசனையாக இருக்கிறேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாக்குறேன் என்றால் இந்த பஸ்ஸுகள் ஒழுங்கா ஓடும், இந்த வைத்தியசாலைகள் ஒழுங்கா, இந்த ஹாஸ்பிட்டல் ஒழுங்கா இயங்க வேணும். அது அவ்வளவுதான் என்னுடைய சின்ன 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 வட்டம். சோ இந்த வட்டத்துக்குள்ளதான் நாங்கள் நின்று கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறோம். என்னுடைய தற்சமயம் அரசியல் சுத்தி கொண்டு இருக்கிறது. கன பேர் சொல்லி கொண்டிருக்கீங்கன்னா அடுத்த முறை தேர்தலில் நீ இல்லையே, அடே உங்களை விட சந்தோஷப்படுறது நானடா அடுத்த முறை தேர்தலில் நான் தோத்தா. ஏனென்றால் எனக்கு நிம்மதியா தொழிலும் இருக்கு, வேலையும் இருக்கு. சிங்கள மக்கள் இங்கே பிரைவேட் உண்டு. நான் திருப்பி அரசாங்க வேலைக்கு போக மாட்டேன். 40 வயசு, இன்னொரு 20 வருடம் வாழ்றதுக்குரிய தொழில் படிச்சு தான் இருக்கிறேன். நான் எனக்கு அது தேவையில்லடா, கஸ்மாலங்கள் விளங்கி கொள்ளுங்க. சோ சிலது நினைக்கிறேன் என்றால் நான் உங்களுடைய கை நாட்டுகள் மாதிரி நாளைக்கு வெளியால போயிட்டேன்னா எனக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை. எனக்கு வெளிநாட்டுல இருந்து சனம் மாதம் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் காசு போடாதாடா, சாப்பிடுற தம்பி எங்களுக்கு ஆண்டிவிட்ட வாழ்க்கையும் படிப்பை துளைச்சனீங்க போடும். அவே சும்மா. ஆனால் பிரச்சனை என்னண்டா, இந்த பெரிய பெரிய முதலைகள் பல முறையாக மாட்டியிருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லி நான் கௌசல்யா கேட்கிறேன். சரி, நாங்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுல வழக்க போட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொண்டு போகாட்டி நீதிமன்றத்துக்கு இப்படி கொண்டு போறேன். அதுக்குதான் அடுத்த ஆப்ஷன் இருக்கு. நான் ஒரு மாகாண சபையில முதலமைச்சராவாரு. மாகாண சபை என்னுடைய பக்கத்துல வர்றதுல சுகாதார அமைச்சும் எனக்கு எல்லாம் வரப்போகுது, கல்வி அமைச்சும் வரப்போகுது, விவசாய அமைச்சும் வரப்போகுது, எல்லாம் வரப்போகுது. சோ முழு இடமும் கமிட்டியை ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே 400 மில்லியன் ஒதுக்கப்பட்டு 200 மில்லியன் சாவச்சேரி வைத்தியசாலையில ஏணி கட்டப்பட்டு மிச்சம் எங்க போனது தேடுவோம். வடக்கு மாகாணத்துக்கு வந்த கப்பல்கள்ல இருந்த சாமான்கள் எங்க போனது தேடுவோம். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்க மாகாண சபையில எனக்கு முதலமைச்சர் ஆவாரத்துக்குரிய வாக்க நீங்க போடுவோம். எத்தனை ஆயிரம் பேர் போடுவீங்கன்றது எனக்கு கேள்விக்குறி. ஆனால் அது உங்களுடைய தலைவிதியை பொறுத்தது. உங்களுக்கு சுரேஷ் பிரேமச்சந்திரனும் சாணக்கியனும் ஸ்ரீதரனும் தான் உங்களுடைய வரலாற்றை தீர்மானிக்க வேணும்டா. ஓகே, இல்ல அர்ச்சுனாதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னா நீங்க போடுறது இல்ல. கத்துறது குளர்றது நேற்று சீமானுக்கு நேற்று கிழிச்சு போட்டேன்னு கனவேற ஒரு 20 பேரை Facebookல பிளாக் பண்ணிருப்பேன். சீமான் விடயத்தையும் தெளிவாக சொல்லுறேன். சீமான் தண்ட அரசியலை தண்ட நாட்டுல செய்யட்டும். நாங்க போய் குழப்ப மாட்டோம் தானே. நாங்கள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கருணாநிதியையும் வச்சுக்கொண்டு அரசியல் செய்யறவன் இல்ல தானே. நாங்க நம்முடைய அரசியலை நாங்க பார்த்துக்கொள்றோம். நாங்க எங்களுடைய மக்களுடைய வழிகளை நாங்கள் பார்த்துக்கொள்றோம். நீங்க இங்க வந்திருந்தோண்டு எங்களோட ஆணியை புடிங்க கொண்டு எங்களுக்கு தமிழீழம் வேண்டி தரோம், தமிழீழம் தான் ஒரே தீர்வாட்டு நீ எங்க குளராது. சரி, அதுலதான் குளறி நீ உண்மையாவே தமிழீழம் வேண்டி தந்துருவீங்கன்னா நான் உன்னோட நின்றுவேன். அது வேற பிரச்சனை. உன்னால ஒரு 3 சீட் 2 சீட் கூட வாழ்க்கையில போயலாது. சோ அப்படியான ஒரு நிலைமையில நீ சும்மா எங்களை வச்சு வித்து பிழைக்கிறத நாங்கள் அனுமதிக்கல. அதாவது ஏதோ ஒரு பிரியோசனம் இருக்கும். ஒரு வீடு கட்டினா உங்களுக்கு இருக்கக்கூடியதா இருக்கும்.
நீ வீடு கட்டுறேன் காசை வேண்டி கொண்டு கடைசி எங்கண்ட தமிழரசு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீடு மாதிரி ஓட்ட வீடா இருக்கக்கூடாது தானே. ஆகவே சீமான் யூஸ்லெஸ் பகர் என்றதான் என்னுடைய கருத்து. மற்றபடி சீமானோட எந்த கோபமும் இல்லை. நீ வச்சு குளறிட்டு போறாசா, நீ குளறு தலைவர் உன்னாலதான் தலைவரை தமிழ்நாட்டுக்கு தெரியும் என்று சொல்லு, ஓகே. ஆனால் நான் கதைக்கிற முழுக்க நீ ஒரு யூஸ்லெஸ் பகர், அவ்வளவுதான். சரி, விஷயத்துக்கு வருவோம். சோ எங்களுடைய இந்த தமிழட்ட அரசியல்ல இப்ப இருக்கிற இங்க மிகப்பெரிய முக்கியமான பிரச்சனை என்ன நினைக்கிறீங்க? இந்த ஊழல். சோ இந்த ஊழல்ல கௌசல்யா நான் கேட்டிருக்கேன், இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு கொண்டு போனா நான் ப்ரூவ் பண்ணல. சோ நீதிமன்றத்துக்கு நாங்கள் எப்படி கொண்டு போறோம்னு கேட்கிற நேரத்துல கௌசல்யா சொல்லும், அது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுக்களால போனா மட்டும்தான், மற்றபடி FCIDகளால போனா மட்டும்தான். அப்ப அது யாரு? அரசாங்கத்துல யார் இருக்கிறது? இளங்குமரன், ரஜீவன், பவானந்த ராஜா, அமைச்சர் சந்தோஷ். சோ எப்படி போகும் அது அரசாங்கத்துக்குள்ளால? எந்த முதுகெலும்பு இருக்கா இதுகளுக்கு? இல்ல. இதுகளுக்கு ஏதாவது கதை கேளுமா? இல்ல. ஒரு ஊழல் என்று சொல்லி என்னடா இவங்களே பயங்கர ஊழல்வாதியா. சோ இவங்களால என்னென்று போய் ஒரு ஊழலை பிடிக்கிறதுன்றதான் பெரிய பிரச்சனை. ஆகவே கை சுத்தமாக இருந்தா தான் நீங்க எங்கேயும் நோக்கி கை நீட்டலாம். சோ இவங்களுடைய போலீசாரால இந்த வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போயிடாது. வேறொரு வசதி உண்டு. கடவுள், அதை சொல்றது கடவுளா எனக்கு தந்திருக்கிறார். என்ன நினைக்கிறீங்க? பல ஊழல்வாதிகள் எனக்கு எதிராக தாங்களே வழக்கு போட்டு தந்திருக்கிறார். சரிதானே? சரியான சந்தோஷத்துல இருக்கிற பல ஊழல்வாதிகள் எனக்கு எதிராக நான் சொன்னது பிழை என்று கணக்கு வழக்குகளை போட்டிருக்கிறேன். பல ஊழல்வாதிகள் கிட்டத்தட்ட 25-23 வழக்குகள் இருக்கிறது. இந்த வழக்குல நான் சொன்னது சரியென்று ப்ரூவ் பண்ண போறேன். ப்ரூவ் பண்ணுகிற சந்தர்ப்பத்துல அப்ப நான் சொன்னது சரியென்று நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளல. நீதிமன்றம் ஓகே இதை விசாரிச்சு எங்களுக்கு சமர்ப்பிங்கன்னு போலீசார்கிட்ட உத்தரவை போடத்தான் போகுது நீதிமன்றம். சோ போடுற சந்தர்ப்பத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? மேலால நான் சில இடங்கள்ல பேர் சொல்லல, சில போலீஸ்ல இருக்க போலீஸ் சார்ஜன்மார் சில நீதிமன்றங்கள்ல தொடக்கத்துல அங்க அப்படி ஒண்ணும் இல்லை, நாங்க விசாரிச்சு பார்த்தாங்க அந்த ஏரியாவுல ஊழல் இல்லையாமண்டெல்லாம் சொன்னவன். ஆனால் நீதிமன்றங்கள் மாறும், காலம் மாறும், காட்சிகள் மாறும். எல்லா நீதிபதிகளையும் என்ன செய்யலாது நீங்க புரிய மாட்டல. சோ நீங்க கொண்டு வந்த சாட்சியா, உங்களுடைய சாட்சி இதை வச்சு கொண்டு தான் வழக்கு போட்டுனீங்களா? இதுதான் உங்களுடைய கூட்டு. நீங்க போட்ட வழக்கு என்ன, இப்ப கதைக்கிறது என்ன? சோ நீங்க திட்டமிட்டு தான் டாக்டருக்கு எதிராக இந்த வழக்குகளை போட்டீங்களா? நேரடியாக பல இடங்கள்ல கதைக்கப்பட்டிருக்கு. நேரடியாக பல பேருக்கு நேரடியாக நீதிமன்றம் கேட்டிருக்கிறது. இதுதான் ஒருத்தனை 19 நாள் சிறைக்கு அனுப்பினதுக்குரிய காரணம். சோ அதே மாதிரி பல இடங்கள்ல ஆதாரங்களோட கொடுக்கல, மிகப்பெரிய ஊழல் என்றதை ப்ரூவ் பண்ணல நீதிமன்றம் திகைக்கும். நீதிமன்றம் சும்மா இருக்காது தானே. சோ கட்டாயம் என்ன செய்யும்? இது தொடர்பாக விசாரிச்சு எங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி நீதிமன்றமும் சொல்ல போகுது. சோ நான் இவ்வளவு ஃபீல் பண்ணி கொண்டு வந்தேன். இந்த வழக்குகளை எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு போறேன், இந்த விடயங்களை, இந்த ஊழல்களை எப்படி நீதிமானுடைய கரசனைக்கு கொண்டு போறான்னு இவ்வளவு யோசிச்சோம். அதான் சொல்றது, அந்த பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் நகை தெரியுமே உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் உண்மையா போனது பிள்ளையார் பிடிக்க, ஆனால் அது இப்ப குரங்காய் போய் நிக்குது. இனிவரும் நாட்கள் கடும் பம்பலா இருக்கு. அந்த உங்களுக்கு பொழுதுபோக்கு இல்ல, அரசியல் பொழுதுபோக்கு இல்ல. சில பேர் ஒருத்தன் ஒரு போஸ்டர் போட்டிருந்தான், எனக்கு வயசு, நான் இப்ப எல்லாம் அரசியலை கூட பார்க்க வழி கேட்டுட்டேன், எனக்கு வயசு போயிட்டோ தெரியல. இவ்வளவு காலத்திலயும் அப்படி என்னடா ஒரு நக்கலா? ஏனென்றால் இளம்படியில் அரசியலை பாக்குறீங்கள, வயசு போனாக்கள் தான் அரசியலை பாக்குறன்ற ஒரு எண்ணம் இவ்வளவு காலம் முழு பேருக்கு இருந்தது. இப்ப குஞ்சு குருமன்ல இருந்து எல்லாம் அரசியலை பாக்குது. அந்த மாற்றம் காணுமா? அந்த மாற்றம் எனக்கு தரல. இனிமேல் இந்த வெள்ள வேட்டிக்கும் இந்த தையிட்டியில குளர்றவனுக்கும் எங்கட ஜெனரேஷன்சி வாக்கு போடுமான்னு நினைக்கிறீங்களாடா? வாழ்க்கையில வாக்கு போடாது. ஆக இந்த விடயங்கள் அடுத்தடுத்த மாதங்கள்ல பரபரப்பா ஓட போகுது. கனவே அடுத்தடுத்த மாதங்கள்ல நான் எங்க போராடினோ, எங்க எங்களுக்கு வழக்கு விழுந்ததோ அங்க இடம் இல்லாம கனவே போயின. சோ அப்ப உங்களுக்கு தெரியும் போராட்டம் என்றது பெரிய பலத்தோடு தான் போராடணும் இல்லை.
நீ செத்தாலும் பரவாயில்ல நின்று போராடுறதுதான் போராட்டம். இந்த போர் நான் உங்களுக்கு நெடுக சொல்லி இருக்கிறேன். ஏன் நான் இந்த அரசியல்ல இருந்து விட்டு போயில உங்களுக்கு ஏன் நெடுக 1000 தடவை சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ தரம் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. சுவிட்சர்லாந்துல போய் நிக்கல அடிச்சிருக்கலாம். what do you call that? இந்த விசா அகதி விசா அடிச்சிருக்கலாம், அல்லது பொலிட்டிக்கல் அசைலம் அடிச்சிருக்கலாம். வேற நாடுகள்ல போய் நிக்க பொலிட்டிக்கல் அசைலம் அடிச்சிருக்கலாம். பிரான்ஸ்ல நிக்க காட்டா பிரான்ஸ்ல போய் தான் ராங்கினபடியா பிரான்ஸ்ல அடிச்சிருக்கலாம். இது நான் அடிக்கல, ஒரு தடவுமே நான் அசைலம் அடிக்கல, நான் திருப்பி தான் பண்ணேன். சோ எல்லாரும் கேட்டவ ஏன் டாக்டர் இப்படி எத்தனையோ வெளிநாட்டுல இருக்கிற அக்கா மேர், அண்ணா மேர், அம்மா மேர், அப்பா மேர் ஏத்தா பிராச ஊர்ல இருந்து கஷ்டப்படுற வந்து துளையண்டா இங்கால வந்து துளை, உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் செய்யறோம், நாங்க நல்லா இருக்கிறோம், பிள்ளைகள் நல்லா இருக்குது, வந்து துளராசான்னு சொல்லிக்கல. நான் பல தடவை யோசிச்சிருக்கேன், போவோமோ இதுக்கு இவங்களோட நின்று சண்டை பிடிச்சு என்னது காண போறோம். ஆனால் அப்பா ஏன் போகையில 87ஆம் ஆண்டுன்றத இன்றைக்கு நான் ஃபீல் பண்றேன். பாவம் மாதிரி 1000 பேர் போயிருந்தா போராட்டம் 2009 வரைக்கும் போயிருக்காது. நானும் 2026 விட்டுட்டு போனா 2086 வரைக்கும் ஒருத்தனும் ஊழலுக்கு எதிராக வர மாட்டேன். என்னடா தெரியும், வந்தா வேலை இல்லாம போகும், தொழில் இல்லாம போகும், அரசியல்வாதியா மாற வேண்டி இருக்கும். அந்த அந்த மன உளைச்சலாலேயே யாருமே வர மாட்டாங்க. சோ அதாலதான் இண்ட வரைக்கும் போகையில அச்சுனா இண்டைக்கும் போறது இல்லை. ஆனால் உங்களுக்கு நான் சொல்றேன், இனிவரும் நாட்கள்ல அரசியல் கடும் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆனால் இதையும் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், என்னுடைய புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கும் என்னுடைய உறவுகளுக்கும் ஒன்று சொல்றேன், இன்னொரு வீடியோவில் சொல்றேன். நன்றி, வணக்கம். டாக்டர் அம்மா அர்ச்சனா.